எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள் எழுதியிருக்கிறது. அவர் தமக்குன்பாக வைத்திருக்கிற சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவை சகித்தார். அது மட்டுமல்ல, இவ்விதமாக விபரீதங்களை சகித்தார் என்று எழுதியிருக்கிறது. ஆகவே அவரே நினைத்து கொள்ளுங்கள். இவ்வளவாக இயேசு பாடுபட்டாரே, அந்த பாடுகளையே நினைத்து கொள்ளுங்கள். அவர் எப்படி பாடுபட்டார், அந்த பாடுகளை சகித்த இயேசுவை நினைத்து கொள்ளுங்கள் என்று இந்த எபிரேயர் ஆசிரியர் சொல்கிறார். இன்றைக்கு நாம் நம்ம உதாரணம் காட்டுகிற வேளையில் நாம் அநேக பரிசுத்தவான்களையோ பிற மனிதர்களையோ நாம் காட்டுகிறோம். நான் பாருங்கள், அவரை போல பாடுபடுறேன், இவரை போல பாடுபடுறேன்ட்டு. ஆனால் எல்லா உதாரணத்துக்கு மேலாக, எல்லா பரிசுத்தவான்களுக்கு மேலாக, எல்லா மகான்களுக்கு மேலாக, எல்லா பெரிய மனிதர்களுக்கு மேலாக இயேசு கிறிஸ்து பாருங்கள் அவ்வளோ பாடுகளை ஏற்றுக்கொண்டார். சிலுவை சுமந்தார், அவர் தண்டனை அனுபவித்தார், பாடுகளை ஏற்றுக்கொண்டார். இப்படியாக எல்லா விபரீதங்களையும், எல்லா துன்பம், கஷ்டம், வஞ்சனை எல்லாவற்றையும் இயேசு சகித்து கொண்டார் என்று எழுதியிருக்கிறது. இது தெரியும், இது மனித சூழ்ச்சி என்பது தெரியும். அது மட்டுமல்ல, இது எல்லாவற்றுக்கு மேலாக தேவ திட்டம் இருக்கிறது என்பதை அறிந்திருந்தார் இயேசு. அதனால தான் பாருங்கள், அவர் தன்னுடைய தேவ திட்டத்துக்கு தன்னை சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார். எதற்காக? தேவன் இப்படியாக ஒரு பெரிய மீட்பின் திட்டத்தை மனுக்குலத்துக்கு வைத்திருக்கிறார், ரட்சிப்பின் திட்டத்தை மனுக்குலத்துக்கு வைத்திருக்கிறார். இவருடைய பாடுகள் மூலமாக, இவருடைய மரணத்தின் மூலமாக, இவர் உயிர்த்தெழுதல் மூலமாக மனிதனுக்கு பெரிய மீட்பு இருக்கிறது, ரட்சிப்பு இருக்கிறது என்பதை தேவன் நன்கு அறிந்திருந்தார். ஆகவே தான் வேதத்தில் எழுதியிருக்கிறது, இது தேவனுடைய திட்டம் என்று எழுதியிருக்கிறது. தேவன் முன்குறித்திருக்கார், இப்படியாக இயேசு பாடுபட வேண்டும், பாடுகள் மூலமாக மனிதனுக்கு மீட்பு இருக்கிறது என்பதை தேவனை ஏற்கனவே தீர்மானித்திருந்தார். அதனால தான் இந்த எபிரேயர் ஆசிரியர் சொல்கிறாரு, இப்படியாக பாவிகளால் செய்யப்பட்ட எல்லா துன்பங்களை சகித்த, விபரீதங்களை சகித்த அவரே நினைத்து கொள்ளுங்கள். இப்போ பாருங்கள், நாம் விபரீதங்களை சகித்த இயேசுவே நினைத்து கொள்ள வேண்டும். இந்த சூழ்நிலை இயேசு எப்படி அங்கே வேலை செஞ்சார், இந்த சூழ்நிலை இயேசு எப்படி அங்கே பேசினார், இயேசு எப்படி கிரியை செய்தார், இந்த இடத்துல இயேசு எப்படி நடந்து கொண்டார், இயேசு இந்த இடத்துல எப்படி பிதாவை வெளிப்படுத்தினார், எப்படி தனக்கு மகிமை கொண்டு வராமல் தேவனுக்கு மகிமை கொண்டு வர முடியாக செய்தார் என்பதற்கு உதாரணமாக இயேசுவையே நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும் என்று இங்கே எபிரேயர் நிருபத்தின் ஆசிரியர் சொல்கிறார். அப்போ பாருங்கள், நாம் நம்மை முன்னால் வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது, நம்மளை உயர்த்த வேண்டிய அவசியம் கிடையாது. அங்கே தேவனை உயர்த்த வேண்டும், கடவுளை உயர்த்த வேண்டும், தேவ திட்டம் நிறைவேறும்படியாக நாம் எல்லாவற்றையும் செய்ய வேண்டும்.